அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காணொளி எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை நிலை எண் 230 மற்றும் 31 உயர்கல்வித்துறையிலேருந்து வெளியிடப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரிகள், அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான ஆணை 14/3/2024 அன்று வெளியிடப்பட்ட அறிக்கை எண் 2/2024 அன்று ரத்து செய்யப்பட்டது. அதாவது 2024 மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த அரசாணைன்றது ரத்து செய்யப்பட்டது. தற்போது அரசு தேர்வாரிய இணையதளம் வாயிலாக மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கல்லூரிகளுக்கான 2708 உதவி பேராசிரியருக்கான காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக அறிக்கை எண் 4/2025 அன்று 16/10/2025 அன்று வெளியிடப்படுகிறது. பாடவாரியாக காலி பணியிடங்களின் விவரங்கள், கல்வி தகுதி, வயது, விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களையும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க 17/10/2025 முதல் 10/11/2025 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இதன் மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 5 துறைகளுக்கான பணி நியமன ஆணை அப்படின்றது வழங்கப்பட்டு விட்டது. ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், டூரிசமு, ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸு, வைல்ட் லைஃப் பயாலஜி, மெரைன் பயாலஜி, இந்த 5 துறைகளுக்கான அறிவிப்பு ஆணை வெளிவந்து 1:3 ரேஷியோவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ நடத்தி ஃபைனல் ரிசல்ட் வெளிவந்து பணி நியமன ஆணையம் வாங்கிட்டாங்க. மொத்தம் 61 துறைகள், அதில் 5 துறைகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த முக்கியமான துறைகளுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. உங்களுக்கு மே 15 to 18 இதற்கான நம்ம அந்த தேர்வு முடிவுகள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 4000 போஸ்டிங்ஸ்க்காக காலி பணியிடங்களுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அதில் பாதி 2708க்கு தான் இவங்க போஸ்டிங்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய புதிய அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை வைக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த காலி பணியிடத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் பெருமக்கள் அனைவருமே தங்களுடைய மேலான கருத்துக்கள் மூலமாக போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம். காலி பணியிட எண்ணிக்கையை உயர்த்துவதன் மூலமாக இந்த பார்டரில் இருக்கக்கூடிய பல தேர்வர்கள் கட்டாயமாக இந்த பணி கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. எதற்காக இந்த கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் 4000னு வந்து இப்போ அது 2708ன்னு மாறி இருக்குது. இப்போ மேற்கொண்டு நம்ம ஒரு 1000 போஸ்டிங்ஸாவது கூட கேட்கும்போது பல பேரோட அந்த கனவு அப்படின்றது நனவாக்கப்படும். ஸோ நம்ம இப்போ வைக்க வேண்டிய முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த டிஆர்பியோட இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் 4/2025 நோட்டிஃபிகேஷன்ஸில் 2708 காலி பணியிடமாக உள்ள அந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கை வைக்கணும். ரிசல்ட்டு ரொம்ப வியமாக விடணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 30 உதவி பேராசிரியர்கள் 35 வேலை நாட்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வேலிடேஷன் ப்ராசஸ்க்கு, இந்த எக்ஸாமோட ப்ராசஸ்க்கு. ஸோ நம்ம ரிசல்ட் வெளிவந்த பின்னாடியும் நம்ம இது தொடர்பாக கருத்துக்கள் சொல்ல போகிறோம். அனைத்து தேர்வர்களுமே தங்களுடைய மேலான கருத்துக்களை காலி பணியிடத்தை உயர்த்துவதற்கு பகிரலாம், சொல்லலாம். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 230 மதிப்பெண்ணுக்கு இந்த தேர்வானது நடத்தப்படுது. 200 எழுத்து தேர்வு, 15 பணி அனுபவம், மீதி 15 நேர்காணல். இப்போ இந்த காலி பணியிடத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த எக்ஸாமினேஷன் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 27/12/2025, ஓகேங்களா? அதாவது டிசம்பர் 27 நடந்தது. இதற்கான ரிசல்ட் வந்து 12/3/2026, மார்ச் 12, 2026 வெளிவந்தது. இப்போ 4000 காலி பணியிடமாக அதிகரிக்கப்பட்டால் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 104 எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க, 79 எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க. 79, 77 மதிப்பெண்ணுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? எங்கே? இந்த ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் 104, 79, 77. இப்போ இந்த காலி பணியிடத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட இதோட ஒரு 2 மடங்கு போட்டியாளர்கள் அல்லது ஒரு 5 மடங்கு போட்டியாளர்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ காலி பணியிடத்தை கூட்டும் போதோ அல்லது ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் இன்னும் ஒரு 20 வேக்கண்டோ அல்லது ஒரு 15 வேக்கண்டோ இன்க்ரீஸ் பண்ணும் போதோ
இப்போ இங்கே இருக்கக்கூடிய கட் ஆஃப் அந்த 104, 79, 77ன்றது 70, 71, 68, 65ன்ற மதிப்பெண் எடுத்த பல உதவி பேராசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கப்படும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோவில் பார்டரில் இருக்கக்கூடிய பல உதவி பேராசிரியர்களுக்கு இந்த வாய்ப்புன்றது வழங்கப்படும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் புது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனோட போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலே அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடம் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த தெளிவான அரசாணையில் குறிப்பிட்டிருக்க 4000 காலி பணியிடம்னு இப்போ அதில் பாதி தான் நிரப்புகிறாங்க. ஸோ நம்ம ஒரு 500லேருந்து ஒரு 1000த்துக்குள்ளே பணி நிரப்ப அந்த காலி பணியிடத்தை உயர்த்த சொன்னாலுமே பல பேரோட வாழ்க்கை இங்கே மாறும். அப்போ இந்த 2708 காலி பணம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் ஒரு 500லிருந்து ஒரு 1000 காலி பணியிடத்தை உயர்த்த சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் துறையில் இன்னும் 100 மாணவர்களுக்கு கூட வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு தோராயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான துறைகள் வெளிவரல. மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னா பல துறைகளுக்கு இன்னும் வெளிவரல. பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி அப்படின்னு பல துறைகள் முக்கியமான துறைகளுக்கு வெளிவரல. ஸோ அப்படி முக்கியமான துறைகளுக்கு தேர்வு முடிவுகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் பணி நியமன அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் காலி பணியிடத்தின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது இதையே நம்பி இருக்கக்கூடிய பல பேரோட அந்த லைஃப் அப்படின்றது கொஞ்சம் மெச்சூர்டாக மாறும், கொஞ்சம் செட்டிலாக மாறும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கட் ஆஃப் படி பார்த்தோம்னா 104, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 124, 124. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 79 வாங்கியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15 வாங்கியிருக்காங்க, இன்டர்வியூவில் 12 மதிப்பெண், டோட்டலாக 106, 106 மதிப்பெண். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 77 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 98. அப்போ இருக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கிடச்சா இது 77ன்றது 70, 69, 68, 65 எடுத்த உதவி பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்.